ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிற நம்முடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தில் ஆதிவாசிகள் நடுவிலே செய்கிற ஊழியம், திருச்சபைகளுக்கு நடுவிலே செய்கிற ஊழியம், உலக அளவிலே மீடியா மூலமாக நாம் செய்கிற ஊழியம், இந்த ஊழியங்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். எங்களுக்கு வாலண்டியர்ஸ் தேவை. தாளந்து உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள், இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து பணியாற்ற விரும்புகிற சகோதர சகோதரிகள், நீங்கள் திரையில் காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த நாள் தியானத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோம். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்தையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த செய்தியின் மூலமாக என்னோடும் எங்களோடும் நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். ஆண்டவருக்குள்ளாக நாம் புதிதாக வந்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். இந்த 2வது அதிகாரம் பிற மனிதர்களோடு நமக்கு இருக்கிற உறவை குறித்து, ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முன்னே நான் தூஷிக்கிறவனாயும் சபையை துன்பப்படுத்துகிறவனாயும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாயும் வாழ்ந்தேன். ஆனால் இப்பொழுதோ எந்த கிறிஸ்தவத்தை அழிக்க முற்பட்டேனோ அதே கிறிஸ்தவத்தை எடுத்து பிரசங்கிக்கிறேன். இது பவுலினுடைய சாட்சி. அதே போலத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார், நீ முன்னே அறியாமையில் இருந்தாய், பாவத்தில் இருந்தாய், இருளில் இருந்தாய், இப்ப வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறாய். நீ வெளிச்சத்துக்குள்ளே வந்த உடனே உனக்கு வருகிற முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்தவனை குற்றவாளியாய் தீர்ப்பது. ஆண்டவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த உடனே அவன் ஒரு வாலிபர்களா இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம், நடுத்தர வயது உள்ளவர்களா யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ள வந்த உடனே நமக்கு வருகிற முதல் பிரச்சனை அடுத்தவனை குற்றவாளியாய் தீர்ப்பது. அதனால பேதுரு என்ன செய்யறாரு? 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே அதை அவர் டீல் பண்றார். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். நாங்கள் 1985 வருடத்தில் திருமணம் ஆகாத ஒரு 5-6 வாலிப 22, 23, 24 இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு 5 பேர் ரொம்ப தீவிரமாய் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டோம். அந்த நாட்களிலே எங்களுக்கு அதிகமாய் பைபிள் தெரியாது. ஆகவே அங்கங்கே நடக்கிற கூட்டங்களுக்கு முதல் முறையாய் செல்லுகிறோம். அதற்கு முன்பெல்லாம் ஆலயம் தவிர வேறு எங்கும் போவதில்லை.
வேற மீட்டிங் நடக்காது. நான் சிறுவனாக இருந்த பொழுது எத்தனையோ வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுடைய கிராமத்தில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. பயங்கர எழுப்புதலாக இருந்தது. அப்போ நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் 10ஆம் கிளாஸ் வர்ற வரைக்கும் கன்வென்ஷனே இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கன்வென்ஷன் கூட்டங்கள், அப்படி இப்படி உபவாசம், இதெல்லாம் அப்போ கிடையாது. திடீர்னு எங்கேயாவது ஒரு பிரசங்கர் வருவாங்க, கூட்டங்கள் நடத்துவாங்க, சத்தியத்தை சத்தமாய் பேசுவார்கள், பாவத்தை பாவம் என்று கண்டிப்பார்கள், மனம் திரும்புகிற அந்த ஒரு காரியத்தை குறித்து மட்டும்தான் பேசுவார்கள். அப்படி இருந்த காலகட்டம். நாங்கள் 5 பேரும் எங்கள் கிராமத்தை விட்டு பக்கத்து கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு எங்கேயாவது மீட்டிங் நடந்தால் நாங்கள் போயிடுவோம். அப்படி நாங்கள் ஒரு ஊழியக்கார இடத்துல போனோம். ஆலங்குளம் என்று எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர், பெரிய ஊர். இப்போ ஆலங்குளத்தில் ஒரு கிரவுண்டில் மீட்டிங் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துருச்சு. அதில் அந்த இடத்துல மீட்டிங் நடக்கு. நாங்கள் எல்லாம் போயிருக்கோம். நல்ல கூட்டம். ஒரு வயதான ஐயா, பெரிய தாடி வச்சிருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்றார். சூப்பரா பேசினார். எங்களுக்கு அப்படியே தேவ வார்த்தைகளை முதல் முறையா கேட்கிறோம். எங்களுக்கு உற்சாகமா இருக்கு. கூட்டம்லாம் முடிஞ்சது. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணாரு. நாங்கள் 5 பேரும் போனோம். நாங்கள் ஸ்டேஜ் கீழே, அவர் ஸ்டேஜ் மேலே உட்காந்துருக்கிறார். அவரை பார்த்து, ஐயா தோத்துற ஐயான்னோம். என்ன தம்பி அப்படின்னாரு. ஐயா, நாங்கள் புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 5 பேர் வாலிபர்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படி. அவர் உடனே சொன்ன முதல் ஆலோசனை தெரியுமா? உங்கள் கண்கள் இயேசுவை காணும் கண்களாய் மாற வேண்டும் அப்படின்னார். எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவர் சொன்னாரு, உங்களுடைய கண்கள் இயேசுவை காணும் கண்களாய் மாற வேண்டும். உங்கள் கண்களிலே பரிசுத்தம் வேண்டும் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். உண்மையிலேயே ஒரு பெரிய தீர்க்க தரிசன வார்த்தையாய் இந்த ரோமர் 2:1 வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, பெரிய மெத்த பிடிச்ச மேதாவியா இருக்கலாம், நீ பெரிய பைபிளை கரைச்சு குடிச்ச வாலிபனா இருக்கலாம். ஏன்னா இப்போ சில தம்பிமார் பார்க்க பாவமா இருக்கும். பைபிளை படிச்ச பெரிய கரகண்ட மாதிரி அவங்க அப்பா வயசு, அவங்க தாத்தா வயசு இருக்கிற ஊழியக்காரர்களை எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு புரியல. நீ யாரானாலும் சரி தம்பி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உங்களுக்கு இடம் இல்லை. அந்த ஐயா சொன்னாங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அபிஷேகமும் பெற்றுட்டீங்க. அடுத்து நீங்க உங்களுக்கு யாரை பார்த்தாலும் குற்றம் சொல்ல தோணும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பாடுறது சரியில்லை, அவன் பிரசங்கம் பண்றது சரி, இப்படி தெரியும் உங்களுக்கு. அதுல சில காரியம் உண்மையாகவும் இருக்கும். ஆனா யாரை குற்றவாளியா தீர்த்துறாதீங்க. உங்கள் கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது அயலான் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது என்ன சொன்னார். மகிழ்ச்சியோடு நாங்க வந்துட்டோம். அதன் பிறகு பல வருடங்கள், 10-12 வருடங்கள் கடந்த பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம்ங்கிற தீவுல உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன் அங்க வந்தார். அவர் வந்து பிரசங்கம் பண்றார். அவரை போய் சந்திச்சோம். அவரை சந்திக்கும் பொழுது இதே வார்த்தையை கேட்டோம். அப்ப நாங்க 5 பேரும் இல்லை, எல்லாம் பிரிஞ்சு வேற வேற இடத்துல வேலை செய்யறோம். நானும் இன்னொரு வாலிபரும் மட்டும் அவரை போய் பார்த்தோம்.
பார்த்து அவற்றை கேட்டோம். நான் இப்போ ராமநாதபுரத்தில் அரசு பள்ளியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். போய் அவர்கிட்ட போய் கேட்டோம், ஐயா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழி செய்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வாலிபர்கள், இன்னும் திருமணமாகவில்லை. எங்களுக்கு என்ன ஆலோசனை நீங்கள் தர்றீங்க? சொன்ன உடனே அவர் எங்கள் தோளில் அப்படி கை வச்சு கண்ணீர் விட்டார். ஒரு செகண்ட் சொன்னார், பிரசங்கம் பண்ணுவீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்டார். ஆமாம், பிரசங்க ஊழியமும் செய்கிறோம் சொன்னார் ஐயா. அப்போ அவர் சொன்னார், தம்பி, நான் அயல் நாடுகள் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏராளமான வாலிபர்கள் ஆண்டவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு சபையில் போதகர்களாக இருக்காங்க. ஊழியக்காரனுக்கு வருகிற ஒரே ஒரு சோதனை, நீ பிரசங்கத்தில் என்ன பேசுறியோ அதை நீயே கடைபிடிக்க முடியாதபடி சோதனை வரும். சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்தார். ரோமர் 2:1 வாசி. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் வருகிற முதல் பிரச்சனை இதுதான். அடுத்தவர்களை குற்றவாளியாய் தீர்க்க கூடாது. 2வது வசனத்துல பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்வர்களுக்கு நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குது என்று அறிந்திருக்கிறோம். நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்தால் அது உண்மையா கூட இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க செய்யறாங்க, அந்த தப்புக்கு நியாய தீர்ப்பு உண்டு, எல்லாம் உண்மைதான். ஆனால் நீ குற்றவாளியாய் அவர்களை தீர்க்க கூடாது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது, அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய நினைவுகள் எல்லாம் வேற, உன்னுடைய நினைவுகள் எல்லாம் வேற. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அளவுக்கு உனக்கு யார் அந்த ஞானத்தை கொடுத்தது? பவுல் கேட்கிறார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? என கண்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கிருபையினால் உன்னை அவர் விட்டு வைத்திருக்கிறார். அவர் நீ குணப்பட வேண்டும் என்று உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒரு பக்கம் ஊழியர்களை தூற்றுகிறாய், ஒரு பக்கம் பெரிய பெரிய ஊழியர்களை எல்லாம் கேவலமாய் பேசுகிறாய், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீ பேசுகிறாய். ஆண்டவர் எதுவும் செய்யாமல் இருக்கிறார் என்பதினால் உன்னை அங்கீகரித்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. ஆண்டுடைய சமூகத்திலே மணிக்கணக்காய் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற பழக்கம் உனக்கு உண்டா? நாள் ஒன்று வரும், நீ எதையெல்லாம் குற்றமாய் தீர்க்கிறாயோ அவைகளை நீயே செய்யும் நாட்கள் வரும். அன்று நீ மாட்டிக்கொள்வாய். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்புக்குள்ளே வந்த உடனே நமக்கு வருகிற முதல் சோதனை இதுதான். உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை பார்க்கிறது என்ன? ரோமர் 2:1. 2வது ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்படினால் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கக்கூடாது, அவன் தப்பு பண்றான் அதை தப்புன்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. அப்ப நான் என்ன செய்யறது? நீ செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய், நல்ல காரியங்களை செய். அப்படிப்பட்ட ஊழியர்கள் உனக்கு தெரிகிறது. தேவ சமூகத்திலே முழங்கால் போட்டு அழு, ஜெபம் பண்ணு. அந்த ஊழியக்காரரை திருத்த வேண்டும், அந்த ஊழியக்காரர் செய்கிற தவறை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய ஊழியக்காரருக்கு பின்னால் போகிற ஒரு கூட்ட மக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று தானே நீ இப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அதற்கு முன்பு நீ அந்த ஊழியக்காரனை நேசிக்கிறாயா?
அல்லது எதிரியாய் நினைத்து விமர்சனம் பண்ணுகிறாயா? நீ அவரை நேசிக்கிறவராய் இருந்தால் தேவ சமூகத்திலே நாள் கணக்காய் மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. மூடி பிரசங்கியார் பெரிய பிரசங்கியார் ஆயிட்டார். ஆனா கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையை பெறல. ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், தொடர்ந்து பேசுறார், கூட்டங்களில் மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 2 ஸ்திரீகள் விதவைகள் அவரை பார்க்க வந்தார்கள். லண்டன்ல ஒரு சர்ச்சில் அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த 2 வயதான தாயாரையும் பார்த்து அன்போடு கேட்ட, அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா நல்லா பேசுறீங்க, ஆண்டவர் உங்களை எடுத்து வல்லமையா பயன்படுத்துறாரியா, ஆனா நீங்க இன்னும் அபிஷேகம் பெறல, நீங்க அபிஷேகம் பெறணும்யா, உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வந்திருக்கோம்னு அவருக்கு ஒன்றும் முதல்ல புரியல. அவர் சொன்ன, ஏமா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்னைய ஆண்டவர் அபிஷேகம்னு ஜெபிக்கிற அந்த நேரத்துல நீங்கள் அழிந்து போற ஆத்துமக்களுக்கா ஜெபிக்கலாமே. ஏன்னா அவ்வளோ பாரம் மூடி பிரசங்கியாருடைய உள்ளத்துல. ஆனா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்று இரவு 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு ஒரு காரியம் சொன்னாங்க. ஆண்டவர் இந்த பிரசங்கியாரை வல்லமையினால் நிரப்ப வேண்டும், நாம ஜெபிப்போம் சொல்லி ஜெபிச்சாங்க. இவர்கள் ஒரு வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது அவருக்கு தெரியாது. அவர் ஒரு போதகர் வீட்டில் ஒரு ரூம்ல தங்கி இருக்கார். அன்னைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு இந்த அம்மா மக்கள் 2 பேரும் வந்து இவங்க ஒரு பக்கம் ஜெபிக்கிறாங்க, அவருக்கு தெரியாது, அவருக்காகத்தான் ஜெபிக்கிறாங்க. அவர் படுக்க போயிட்டார், படுத்திருந்தார், தூக்கம் வரல. சரி தூக்கம் வரலையே, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமேன்னு சொல்லி மறுநாள் கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ண அவர் முழங்கால் போட்டார். இங்க இந்த 2 சகோதரிகள் ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. திடீரென்று ஆவியானவர் இந்த ரூம்குள்ள இறங்கி வந்தார். அருமையான மூடி பிரசங்கியாரை வல்லமையினால் நிரப்பினார். வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை பிரைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். வர 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 அந்த வல்லமை அவர் மேலே இறங்கி இறங்கி தாங்க முடியாத ஒரு நிலைமை. ஆண்டவரே போதும் நிறுத்தும் என்று சொல்லி கத்தினார். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை அவரை மூடி அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியமே அடுத்த கட்டத்துக்குள்ளே வந்தது. அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் அறிந்து அப்பழுக்கற்ற ஊழியம். அவ்வளவு ஊழியம் அவர் செய்ததற்கு அந்த அபிஷேகம் பெற்ற காரணம் 2 சகோதரிகள் தனிமையிலே ஜெபித்தார்கள். அந்த 2 சகோதரிகளும் அவரை தூற்றி கொண்டு தெரியவில்லை. இந்த ஊழியக்காரர் சரி கிடையாது, இந்த மூடி பிரசங்கியார் ரட்சிக்கத்தான் பட்டிருக்காரு, இந்த மூடி பிரசங்கியார் இன்னும் அபிஷேகம் பெறல, இந்த மூடி பிரசங்கியார் அந்நிய பாஷை பேசல, இந்த மூடி பிரசங்கியாரு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அவர் மேல இவர்கள் குற்றச்சாட்டுகளை வகுத்து கொண்டே ஒருவேளை யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கு. 2 சகோதரிகளும் ஒரு காரியம், நல்ல மனிதர், ஆனால் பிழையான உபதேசம். மனிதர் நல்ல மனிதர், அவருடைய ரட்சிப்பு சரியாயிருந்தது, ஆனால் இன்னைக்கு இப்படி பேசுறார். அவருக்கு ஜெபம் பண்ணும். நீங்க 2 பேர் மணிக்கணக்கா யூடியூப்ல உட்கார்ந்து பேசுகிற அந்த நேரத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருந்தால் ஒருவேளை தேவனுடைய வல்லமை அந்த மனுஷனை தொட்டிருக்கும். தன்னுடைய எல்லா உபதேச கோளாறுகளில் இருந்தும் தன்னுடைய எல்லா பண ஆசைகளில் இருந்தும் அவர் வெளியே வந்திருப்பார். சுத்தமான ஒரு ஊழியராய் வந்திருப்பார். யாருக்கு தெரியும்? மொர்தெகாய் சொன்னாரு, எஸ்தர், இதற்காக கூட நீ இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஜெபி. ஒருவேளை நீங்கள் 2-3 வாலிபர்கள், இன்னும் நிறைய சேனல்ல நிறைய பேர் வாலிப வயதிலே உள்ளவர்கள் எல்லாம் சொல்றீங்க, நீங்கள் குற்றஞ்சாட்டுகிற அந்த ஊழியக்காரருக்காக எத்தனை நாட்கள் முழங்காலில் நின்று அழுதீர்கள், எத்தனை நாட்கள் தேவ சமூகத்திலே கண்ணீர். ஒருவேளை அதற்காய் கூட இந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் செய்வது எது தவறு என்று லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியல, பின்னாலே போறான்.
உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அல்லவா அவர்கள் எந்த இடத்திலே பிழையாய் பேசுகிறார்கள். அப்படி உள்ளத்திலே என்ன பாவம் இருக்கிறது தெரியுதில்ல. ஒருவேளை இதற்காய் கூட கடவுள் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கலாம், யாருக்கு தெரியும். 3 நாட்கள் யூடியூப் எல்லாம் நிறுத்திட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து அழுங்கள், மன்றாடுங்கள். இதுவரை எத்தனை ஊழியர்களை அவர்கள் குறை உள்ளவர்கள் தான், நான் அவர்களை அங்கீகரிக்கவில்லை. பல பிழையான உபதேசங்கள் எனக்கும் தெரியும். தேவ சமூகத்திலே கண்ணீர் வடியுங்கள், அழுங்கள். ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள், அவங்களுக்கு இந்த தப்பு தெரியல, நான் போகல அவங்க கூட்டத்துக்கான, எனக்கு அந்த தப்பை வெளிப்படுத்துறீங்க, வசனத்தின் மூலமா சொல்றீங்க. ஆண்டவரே, அவங்கள தொடுங்க. ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களுக்காக ஜெபியுங்கள். அதான் அவர் சொல்ற 7வது வசனத்துல, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிற உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார், நித்திய ஜீவனை தருவார். எனக்கு அன்பானவர்களே, 16வது வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக. ரோமர் 2:16 சொல்லுகிறது, என் சுவிசேஷத்தின்படி தேவன் மனிதனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய என்னுடைய உள்ளத்தில் உள்ள அந்தரங்கங்களை நியாய தீர்ப்பு கொடுப்பார். மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். வெளியே நல்லவர்களை போல நம்ம காட்டிக்கொள்ளலாம், ஆனால் நம்முடைய இருதயம் எவ்வளவு அழுக்காய் இருக்கிறது என்று ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவே சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிடு. அவர்களுக்காக தேவ சமூகத்திலே கதறி அழுது ஜெபம் பண்ண. ஆண்டவரே, திரள் கூட்ட மக்கள் அவங்க வார்த்தையை கேட்கிறாங்க, அவங்க தப்பா பேசிடக்கூடாது ஆண்டவரே, அவங்க சரியா பேசணும் ஆண்டவரே, அவங்க நித்திய ஜீவனுக்கு வரணும் ஆண்டவரே. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்கிற அந்த வேதனை, அந்த வேதனையோடு அவர்களிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய அந்தரங்கத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார். இந்த நியாய தீர்ப்புக்கு நீ ஆயத்தப்பட. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் கூட ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவர்களே, நீங்கள் யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உங்களுக்கு இடம் இல்லை. எந்த காரியமும் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, தப்புதான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், உம்மை அறிந்து கொண்ட நாள் முதல், எங்கள் கண்ணில் உள்ள உத்திரத்தை உணராமல் எங்கள் அயலான் கண்ணில் உள்ள துரும்பையே நாங்கள் பார்த்து அதை பெரிதுபடுத்தி பேசி எங்கள் பிரசங்க நேரங்களிலே, பிரசங்க பீடங்களிலும் பல மணிகள் ஆண்டவரே மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்த்து பிரசங்கம் எங்களை மன்னி. மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. யூடியூப் வலைதளங்களிலே அடுத்த ஊழியர்களை, உன்னை விட பெரிய பெரிய பல வருடங்கள் அனுபவம் பெற்ற ஊழியர்கள், தியாகத்தோடு வந்த ஊழியர்கள், ஒருவேளை அவர்கள் இன்றைக்கு செய்வது உன் பார்வைக்கு தவறாய் இருக்கிறது என்பதற்காக அவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே,
நீ யாரானாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனை தேடுங்கள். உங்கள் இருதயத்தின் அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் வருகிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரே, என்னோடு கூட இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய அந்தரங்கத்தையும் உடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. மற்றவர்களை எந்த நிலைமையிலும் நாங்கள் குற்றவாளியாய் தீர்க்காதபடி, ஒருவேளை அந்த ஊழியர்கள் குற்றம் செய்தாலும் அவர்களுக்காக புசியாமலும் குடியாமலும் 3 நாட்களாவது நான் கண்ணீரோடு ஜெபிப்பேன் ஆண்டவர். ஒருவேளை இதற்காய் கூட இந்த பைபிள் ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களோடு கூட பேசி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பாரானால், உங்களை உணர்த்தி இருப்பாரானால், நீங்கள் எங்களோடு கூட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.